இந்த லொகேஷன்ல நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, வெஸ்ட் தாம்பரம்னாலே வாட்டர் நிக்கிற ஏரியா, அந்த ஏரியால எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணாம் அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய போறது இல்லை. அதே மாதிரி நம்ம அந்த கிஷ்கிந்தா ரோடு சொல்லுவோம்ல, அந்த ரோட்லயும் உங்களுக்கு காவா எல்லாமே பிராட் பண்ணிட்டாங்க, தண்ணி கரெக்டா போகணுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த ரோடும் வந்து பிக் சைஸ் ரோடா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிட்டலாம். இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து, ஒரு அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நான் இங்க இருந்து ஆவடி போய் ஜாயின் பண்ணிடலாம். அவுட்டர் ரிங் ரோடு ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால ஆக்சசிபிள், போயிட்டு வர ஆக்சசிபிள் வந்து ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க தாராளமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர்பைல ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்சியலா தான் அமைஞ்சிருக்கு. ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லயும், அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயும் ஒரு அருமையான லே அவுட்டை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம எந்த லொகேஷன்ல நின்று பேசிட்டு இருக்கோம்னா, அவுட்டர் ரிங் ரோட்ல தாங்க நின்று இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் லே அவுட் அமைஞ்சிருக்கு. ஒன்னு, இந்த லே அவுட்டோட டெவலப்மெண்ட் பிளஸ் நியர்பைல இருக்க இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றத உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுனால தான் இந்த லொகேஷன்ல நின்று பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து அப்படியே இந்த ரைட் சைட்ல நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு டோல்கேட் தெரியும். டோல்கேட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர்ஸ் தாண்டி போனீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம் இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து. ஒன்னு, ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நீங்க பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப உங்களுக்கு ஆக்சசிபிள் வந்து ஈஸி ஆக்சசிபிளா தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நான் இங்க இருந்து ஆவடி போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அவுட்டர் ரிங் ரோடு ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால ஆக்சசிபிள், போயிட்டு வர ஆக்சசிபிள் வந்து ஈஸியா இருக்கும். இந்த லொகேஷன்ல நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, வெஸ்ட் தாம்பரம்னாலே வாட்டர் நிக்கிற ஏரியா, அந்த ஏரியால எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணாம் அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய போறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தண்ணி வந்ததுதான். வெஸ்ட் தாம்பரத்துல தண்ணி இல்லைன்றதை நானும் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அதுக்கு உண்டான ப்ராசஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராசஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆப்போசிட் ரோட்ல தான் வந்து வரதராஜபுரம்னாலே எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து வாட்டர் இந்த பக்கம் வந்து வாட்டர் சோர்ஸ் போக வழி இல்லாததுனாலதான் எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு வாட்டர் ஒரே டைமிங்ல ஓப்பன் பண்றதுனால தண்ணி வந்து நிக்குது. பட் அதுக்கு உண்டான பம்பிங் செக்ஷனா இருந்தாலும் சரி, வாட்டர் போற வே இருந்தாலும் சரி, எல்லாமே கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த கிஷ்கிந்தா ரோடு சொல்லுவோம்ல, அந்த ரோட்லயும் உங்களுக்கு காவா எல்லாமே பிராட் பண்ணிட்டாங்க, தண்ணி கரெக்டா போகணுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த ரோடும் வந்து பிக் சைஸ் ரோடா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த லொகேஷன்ல பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஒரு வெஸ்ட் தாம்பரத்துல தண்ணி நிக்குதுன்றதுனால பெரிய பில்டர் வராமையும் இல்லை. அதே மாதிரி இங்க போட்டிருக்க லே அவுட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகாம இல்லை. இதே வேல்யூ ரியாலிட்டி கம்பெனி இந்த லொகேஷன்ல, இந்த பக்கம் திருப்புங்க, டாக்டர் அஸ்விலி கார்டன் சொல்லுவாங்க. இந்த லே அவுட்ல இப்போ ஒரே ஒரு பிளாட் கூட வேக்கண்ட் இல்லைங்க. அதே மாதிரி அக்கான் அவென்யூன்ற லே அவுட், அதுலயும் பிளாட் வேக்கண்ட் இல்லை. ஆரவ் கார்டன் அதுலயும் வேக்கண்ட் இல்லை. இந்த பக்கம் ஆர்ஆர் கார்டன் இதுலயும் பிளாட் வேக்கண்ட் இல்லை. எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட். இப்ப இவங்க புதுசா ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க. ஒன்னு, ரெண்டாவது, பெரிய பில்டர்ஸ் இங்க என்ட்ரி ஆகும்போது இது எல்லாமே பார்க்காம யாரும் என்ட்ரி ஆக போறது இல்லை. இங்க நியர்பைல கிஷ்கிந்தான்ற ஒரு தீம் பார்க்கை இப்போ ஒரு பெரிய பில்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அலைன்ஸ்ன்ற குரூப். அவங்க அதுல லே அவுட், அப்பார்ட்மெண்ட், வில்லா எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கும் இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த லே அவுட்டை போய் நம்ம டீட்டெயில்டா நேரில் போய் பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு, காலேஜஸ்லாம் எங்க இருக்கு, எந்த லொகேஷன் வழியா வரலாம், பிளாட்ல என்னென்ன சைஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா தெரிய வரும். வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாம்பரம் லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி வில்லா தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாரும் பார்த்தீங்கன்னா, வேல்யூ ரியாலிட்டி. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகயாவது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எந்த வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம்லேருந்து நடுவீரப்பட்டுக்கு பஸ் போவோங்க. ஸோ தாம்பரம்ல இருந்து ஆர்டிஓ ரோடு வழியா வந்தீங்கன்னா தர்காஸ் ரோடு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த கிஷ்கிந்தா தெரியும். கிஷ்கிந்தாக்கு முன்னாடியே நேரா பெட்ரோல் பங்க் வரும். இப்போ அந்த கிஷ்கிந்தா ரோடு, தர்காஸ் ரோடு சொல்றேன்லங்க, அந்த தர்காஸ் ரோடு வந்து 100 ஃபீட் ரோடா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. ரோடோட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் கரெக்டா ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கூட உங்களுக்கு வந்து 40 ஃபீட் ரோடு மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு வழியாவும் நம்ம வரலாம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சூர் ரோடு சொல்லுவோம். முடிச்சூர் ரோட்லேருந்து மதுரவால் பைபாஸ் வரும். மதுரவால் பைபாஸ்லேருந்து ரைட் கட் பண்ணோன்னா அந்த எண்டு முடிகிற இடத்துலேருந்து சேன் அகாடமி ஸ்கூல் வரும். சேன் அகாடமி ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து லெஃப்ட் கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. இல்லை எனக்கு ஈஸி ஆக்சசிபிள், நான் வந்து இந்த பக்கம் பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர் இந்த சர்க்கிளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா 400 ஃபீட் ரோடு, ஐ மீன் அவுட்டர் ரிங் ரோடு 400 ஃபீட் ரோடு ரைட் இருந்தீங்கன்னா பூந்தமல்லி, ஆவடி, பட்டாபிராம் இந்த சர்க்கிளில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளாக தாங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் ஸ்கூல்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து சேன் அகாடமி ஸ்கூல் இருக்குது. அதே 500 மீட்டர்ஸில் லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி முடிச்சூர் ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து சைத்தானியா ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட் தாண்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் லயோலா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ்ன்னு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எம்சிசி காலேஜ் இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜூன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து மெப்ஸ் கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வேக்கு நம்ம இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீராம் கேட்வே நமக்கு வந்துடும். ஒரடம் சிப்காட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம முடிச்ச ரோட்லேருந்து படப்ப ரோடு கனெக்டிவிட்டி போடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு 25 மினிட்ஸில் ஒரடம் சிப்காட்டுக்கு நம்ம போயிடலாங்க. அதே மாதிரி நியர்பைல இருக்க ஸ்கூல் காலேஜ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் நகர். இதில் டோட்டலாக 17 பிளாட்ஸ் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. இது ஒரு சிஎம்டி அப்ரூவ் ப்ராஜெக்ட். மினிமம் சைஸ் பார்த்தோன்னா 966 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1216 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் பிளாட் அமைச்சிருக்காங்க. இதில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிளாட் எல்லாமே 40 ஃபீட் ரோடும், உள்ளே இருக்கிற பிளாட் எல்லாமே 24 ஃபீட் ரோடும் அமைச்சிருக்காங்க. பிளாக் டாப் ரோட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருவாங்க. இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இபி லைனும் இங்கே ரெடியாக இருக்குது. நியர்பையில் உங்களுக்கு எல்லாமே ரெசிடென்ஷியல் ஆல்ரெடி வந்தாச்சு உள்ள. இந்த ப்ராப்பர்ட்டியில் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3599 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. பேங்க் லோனும் உங்களுக்கு 80 to 90% இருக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 7 லட்ச ரூபா இருந்த போதும் பேலன்ஸ் எல்லாமே உங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி தாம்பரம் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க, பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறவங்க, 40 ஃபீட் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஓகே. அவுட்டர் ரிங் ரோட் நியர்பையில் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.